ஏசிஎல் இன்ஜுரி நீல ஏற்படுற ரொம்ப ரொம்ப காமனான இன்ஜுரிங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு இந்த இன்ஜுரி நடக்கும், காமன் இண்டிவிஜுவலுக்கும் நடக்கும். இதில் பார்ஷியல் டேரும் இருக்குது, கம்ப்ளீட் டேரும் இருக்குது. பார்ஷியல் டேர் இருக்கிறவங்க ப்ராப்பரான ரீஹாப் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணிங்கனாவே இது கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிடும். இல்லை ஃபுல் டேர் ஆகிருக்கு, நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா சர்ஜரி தாங்க ஆப்ஷன். இல்லை நான் நார்மல் ரொட்டீன் தாங்க வேணும் அப்படின்னா அதுக்கும் எக்ஸசைஸ் மூலயமா இதை மெயின்டைன் பண்ண முடியும். இந்த ஏசிஎல் இன்ஜுரி எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நீயை வந்து சடனாக ட்விஸ்ட் ஆகும்போது இல்லை ஆக்வர்டாக லேண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜுரி ஏற்படும். இந்த இன்ஜுரி ஏற்படும் போது நீ ஜாயிண்ட்டில் ஒரு பாப் சவுண்ட் கேட்கும். அதை வச்சு ஏசிஎல் டேர் ஆயிருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏசிஎல் டேர் ஆன இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா நீ ஜாயிண்ட்டில் பெயின் ஸ்வெல்லிங் ஏற்படும். நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்லிங் இல்லை ஒரு இன்ஸ்டெபிலிட்டி ஏற்படும். இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் ஆர்த்தோபெடிக் டாக்டரை மீட் பண்ணிங்கன்னா அவங்க எம்ஆர்ஐ அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு உங்களுக்கு ஏசிஎல் மட்டும்தான் டேர் இல்லை மீடியல் மெனிஸ்கஸ் இல்லை வேறு ஏதாவது இன்ஜுரியாக இருக்கா அப்படின்றத ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டில் பார்ஷியல் இல்லைனா கம்ப்ளீட் டேர் எதுவாக இருந்தாலும் ரிப்போர்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வீக் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ரைஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெஸ்ட். நீங்கள் ப்ரொலாங்டு ஸ்டாண்டிங் அண்ட் வாக்கிங்கை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். இதனால் இன்ஜுரி வந்து ஃபர்தராக ஒர்சன் ஆகாமல் தடுக்கிறது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்டு, ஐஸ் பேக். நீங்கள் நீ ஜாயிண்ட்டுக்கு ஐஸ் பேக் ரெகுலராக கொடுக்கறது மூலிமா நீல ஏற்படுற இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணுறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்தது கம்ப்ரெஷன். நீல வந்து கிரப் பேண்டேஜ் இல்லை நீ ரேப் இந்த மாதிரியான சப்போர்ட்டிவ் யூஸ் பண்ணி நீங்கள் நடக்கிறது மூலிமா நீயை ஸ்டெபிலிட்டி பண்ணி இன்ஜுரியை வந்து ஃபாஸ்ட்டாக ஹீல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது எலிவேஷன். காலை நீங்கள் ரொம்ப நேரம் தொங்க போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா கால் ரொம்ப ஸ்வெல்லிங் ஏற்படும். ஸோ வந்து நீங்கள் எலிவேட் பண்ணுறது மூலிமா ஃப்ளூயிடை ட்ரெயின் அவுட் பண்ணுறதுக்கும் இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணுறதுக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டீங்க அப்படின்னா க்ரச்சஸை யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன எல்லா இந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வலி குறையல அப்படின்னா நீங்கள் ஃபிசியோ மீட் பண்ணிங்கன்னா பெயினை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டெப் 3ல் நம்ம ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் சர்ஜிக்கலா அப்படின்றது பார்ஷியல் டேராக இருக்குது, நீங்கள் ரொம்ப ஆக்டிவிட்டிஸ் கம்மியாக தான் பண்ணுவீங்க, அதேமாதிரி நீ ஜாயிண்ட் வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ராப்பரான ரீஹாப் எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணிங்கனாவே வித்தின் அ மந்த்லேயே உங்களுக்கு நீ ஜாயிண்ட் நார்மல் ஆகிடும். அதில் வந்து பேலன்ஸ் ட்ரைனிங், நீ பிரேஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்லை உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் டேராக இருக்குது, நீ ஜாயிண்ட் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது, நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, ரெகுலராக அத்லெட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி பண்ணிங்கன்னா வித்தின் எ மந்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீ ஜாயிண்ட் நார்மல் ஆகிடும். ஆஃப்டர் 3 months உங்கள் ஸ்போர்ட்ஸை கண்டினியூ பண்ணுறதுக்கும் உங்களோட ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் இன்வால்வ் ஆகிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப் 4, ப்ரீஹாப் எக்ஸசைசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சர்ஜன் வந்து ப்ரீஹாப் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஆஃப்டர் த சர்ஜரி ஃபாஸ்ட்டாக ஹீல் ஆகிறதுக்கும் நீ ஜாயிண்டோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஃபுல்லாக அச்சீவ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம யூடியூப்பில் ப்ரீஹாப் எக்ஸசைஸ் என்னென்னலாம் பண்ணணும்னு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு 2 to 6 weeks இதை பண்ணிங்கனாவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸ்டெப் 5, நீங்கள் வந்து சர்ஜரி டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏசிஎலுக்கு யூஸ் பண்ணுற கிராஃப்ட் வந்து பெட்டலார், ஹாம்ஸ்ட்ரிங், குவாட்ரிசெப்ஸ் இந்த மாதிரி டெண்டான்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனா டோனர் டிஷ்யூலேருந்து எடுத்து பண்ணுறாங்க. இந்த சர்ஜரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 to 2 hours இந்த சர்ஜரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஸ்டெப் 6, நீங்கள் சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் 1 to 2 weeks வந்து நம்மளுடைய கோல் என்னவாக இருக்கணும்னா நீ ஜாயிண்டில் இருக்கிற ஸ்வெல்லிங்கை கம்மி பண்ணுறதுக்கு, இன்ஃப்ளமேஷன், ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து கிராஜுவலாக இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து நீ ஃப்ளெக்ஷன் டிஃபார்மிட்டி ஏற்படும். இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் ஸ்லைட்ஸ், குவாட்ரிசெப்ஸ் கண்ட்ராக்ஷன், ஆங்கிள் பம்பிங் எக்ஸசைசஸ், அப்புறம் எஸ்எல்ஆர் இந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் ரெகுலராக பண்ணுறது மூலயமா கிராஜுவலாக ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அச்சீவ் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறது இது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸ்டெப் 7, நீங்கள் 2 to 6 weeks என்ன பண்ணணும்னா மெயினாக நார்மலாக நடக்கலாம். நீ ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணும். மேக்ஸிமம் ஃபுல் ரேஞ்ச் அச்சீவ் பண்ணுறது நீங்கள் புஷ் பண்ணும். அட் த சேம் டைம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீ ஃப்ளெக்ஷன் டிஃபார்மிட்டி வரும். அதனால் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு எக்ஸ்டென்ஷன் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணும். சைமல்டேனியஸாக குவாட்ரிசெப்ஸ் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதில் என்னென்ன எக்ஸசைஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா மினி ஸ்குவாட், ஸ்டெப் அப்ஸ், அப்புறம் லெக் ப்ரெஸ்ஸிங், ஸ்டேஷனரி பைக் யூஸ் பண்ணலாம், பேலன்சிங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸ்டெப் 8, இந்த பீரியட் வந்து 2 to 3 months இதில் மசில் ஸ்ட்ரென்த், பேலன்ஸ் ட்ரைனிங், இம்ப்ரூவ்டு மசில் கண்ட்ரோலை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதில் என்னென்ன ஒர்க் அவுட் வரும்னு பார்த்தீங்கன்னா லஞ்சஸ், சிங்கிள் லெக் ஸ்குவாட், ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங், இதில் தெரபேண்ட், தெரடியூப்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், கோர் ஸ்ட்ரென்தனிங், பேலன்ஸ் போர்டு எக்ஸசைஸ் இதெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும்.
ஸ்டெப் 9 ரிட்டர்ன் டு ஸ்போர்ட்ஸ். நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருந்தீங்களோ அதை ரீஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளீட் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. யூஸ்வலாக ஹாப் டெஸ்ட்டு, பேலன்ஸு, அஜிலிட்டி, அதேமாதிரி இன்ஜுரியான லெக்கும் ஆப்போசிட் லெக்கும் கம்பேர் பண்ணி போத் த லெக்ஸும் ஈவன் ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்றத கம்பேர் பண்ணுவாங்க. அதேமாதிரி நீங்கள் ப்ராப்பராக ரீஹேப் பண்ணாமல் இல்லை ஏசிஎல் இன்ஜுரி வந்து ரெக்கவரி ஆகாமல் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா திரும்பவும் இன்ஜுரி ஆகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதை கம்ப்ளீட்டாக எக்ஸாமின் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறது ஆல்வேஸ் சேஃப். ரெகுலராக வார்ம் அப் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், பேலன்சிங் எக்ஸசைஸ், அதுமாதிரி லேண்டிங் டெக்னிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கனாவே ஏசிஎல் இன்ஜுரி ஆகிறத ஈஸியாக தடுக்க முடியும். ஃபியூச்சரில் பார்ஷியல் டேர் அண்ட் கம்ப்ளீட் டேருக்கான டீட்டெயில்டு எக்ஸசைஸ் வீடியோ போட போகிறோம். மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஆக்டிவ் அண்ட் பி ஹெல்த்தி.